புகழ்பெற்ற காந்திய நிறுவனத்தில் கல்வியினுடைய வளர்ச்சிக்காகவும் தொழில் கல்வி பெற்று வாழ்க்கையில் நிலை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற இந்த நிறுவனத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல நிகழ்வுகள் அவ்வப்போது இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா பாண்டியன் அவர்களாலும் செயலர் சகோதரர் மாருதி அவர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு அவ்வப்போது எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த தொழிலாளர் தினமான மே 1 நாள் அன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மரியாதைக்குரிய சகோதரி தேஷ்பாண்டே அவர்களுடைய நினைவு நாளான இன்றைக்கு நாம் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தொழில் கல்வி என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி உலக தொழிலாளர் தினத்தன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதில் உள்ளபடியே நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இந்திய நாட்டை பொறுத்தமட்டிலும் வளங்கள் மிகுந்த நாடு உலகத்தில். இயற்கை வளமும் சரி, மனித வளமும் சரி, ஏராளம் ஏராளம். மனித வளம் மிகையாக இருக்கின்ற இந்த நாட்டில் இயற்கை வளத்தை எப்படி அந்த மனித வளத்தை பயன்படுத்தி இயற்கை வளத்தை நாம் அதை உபயோகப்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் இந்த இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்திற்கும் எப்படி நம்முடைய பங்கை அளிப்பது என்பதற்கு இங்கு அளிக்கப்படுகின்ற சிறிய எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு பயிற்சியை வழங்கி தொழிலாளர்கள் என்று சொல்லாமல் தொழில் முனைவோர் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களை இந்த பயிற்சி நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பி அவர்களை தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தயார்படுத்தி அனுப்புகின்ற இந்த நிறுவனம் உள்ளபடியே நம் எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. மனித வளம் அதிகமாக இருக்கின்ற இந்த நாட்டில் தொழில் வளம் பெருகுவதற்கு இந்த மனித வளத்தை பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத தேவை. இயந்திரங்களை கொண்டு தொழில் வளத்தை உருவாக்குவதை காட்டிலும் நம் நாட்டிற்கு மனித வளத்தை பயன்படுத்தி தொழில் வளத்தை பெருக்குவதில் தான் தேவை அதிகமாக இருக்கிறது. அதற்காகத்தான் மத்திய அரசிலும் சரி, மாநில அரசிலும் சரி, MSME என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கென்று மத்தியிலும் அமைச்சரகம், மாநிலத்திலும் அமைச்சரகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த துறையில் வரக்கூடியவர்கள் தான் நீங்கள், இங்கு பயிற்சி பெறுகின்ற மாணவர்களாகிய நீங்கள். உங்களுடைய பயிற்சியை கொண்டு உங்களுடைய திறமையை, ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய பங்கை இந்த நாட்டினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்கள் செலுத்துவீர்களேயானால் நீங்கள் மட்டும் பெறுவதில்லை, உங்கள் குடும்பத்தார் பயன்பெறுவதில்லை, இந்த நாடும் பயன்பெறுகிறது. இந்த பயிற்சியை கொண்டு உங்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு உறுதி. அது 100க்கு 100 உறுதியான ஒன்று. ஆனால் அத்தோடு நின்று விடாமல் நீங்கள் தொழில் முனைவோராக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதில் தான் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள உங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆர்வம் அதில் தான் அடங்கி இருக்கிறது. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் புதுசாக நியூ டெர்மினாலஜி. நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற பேரையே நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ அது சர்வசாதாரணமாக எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லப்படுகிறது. தொழில் முனைவோர் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான பயிற்சியை கொண்டு, அறிவை கொண்டு புதிதாக இருவர் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைந்து அதில் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒரு சிறிய நிறுவனமாக, ஒரு புள்ளியாக தொடங்கிய அந்த தொடக்கத்தை ஒரு பெரிய நிறுவனமாக வளர்த்து இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்கை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு. அந்த ஒரு முயற்சி தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஏதோ படித்தோம், சில மாதங்கள் பயிற்சி எடுத்தோம், வேலை என்று ஒன்று கிடைத்துவிட்டது, எனவே இத்தோடு சரி, நமக்கு வருவாய் மாதமானால் கிடைக்கின்றது, நம்முடைய குடும்பம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்றில்லாமல் நம்மை போல நூற்றுக்கணக்கானவர்கள் பயிற்சி பெற்று திறமையை வளர்த்து கொண்டு தங்களுடைய பங்கை இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு செலுத்துகின்ற வகையில் அவர்களை ஆளாக்குகின்ற அதே நேரத்தில் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு பல நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற பொருள்களை உருவாக்கி உலக சந்தையில் இந்தியா ஒரு குறிப்பிட்ட இடத்தை எட்டுவதற்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் அளிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, நம்முடைய நாடு அதிகமாக இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஏற்றுமதியினுடைய அளவு இறக்குமதியின் அளவை காட்டிலும் குறைவு. எப்போது நம்முடைய உற்பத்தியை நாம் பெருக்குகின்றோமோ அப்போதுதான் ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதியை நாம் குறைக்க முடியும். இதை சுருக்கமாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய செலவு உங்களுடைய வருவாய்க்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உங்கள் வருவாயை காட்டிலும் நீங்கள் செலவழிக்கின்ற தொகை அதிகமாக இருந்தால் நீங்கள் கடனாளி ஆகுவீர்கள். தொடர்ந்து நீங்கள் கடன் வாங்கி வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்களே, ஆனால் உங்களுடைய நிலை என்ன சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அதே போலத்தான் நாட்டினுடைய பொருளாதார நிலையும். எப்போது நாம் அதிகமாக ஏற்றுமதி செய்து குறைவாக இறக்குமதி செய்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய பொருளாதாரம் ஆக்கம் பெறும், வளர்ச்சி அடையும், வலிமையான பொருளாதாரமாக
நம்முடைய நாட்டை நாம் உருமாற்றலாம். அதற்கான பங்களிப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் என்பதில் உங்களது வாழ்க்கை குறிக்கோளாக இதை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்த ஒரு முயற்சியில், அந்த ஒரு வெற்றி படியில் நீங்கள் ஏறுவதற்கு இந்த பயிற்சியானது, அடிப்படை பயிற்சியானது உங்களுக்கு முதல் படியாக இது அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை பெற்றதன் காரணமாக உங்களை நீங்கள் வளர்ச்சி அடைய, உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள நீங்கள் முனையுங்கள். அதனால் உங்களைப் போல 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான உங்களுக்கு பிந்தைய ஜெனரேஷன், அதில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் என்னுடைய சிறிய அறிவுரையாக சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Like kind Raja giving lot of nice advices to us. Now over to Mr. B.G. Vijay to speak a few words about Didi. அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சிடுங்க, என் தமிழ் பெங்களூர் தமிழில் தப்பு இருக்கும். ஓகே. Dignitaries on the dais and off the dais, and our leader, Mr. Pandian. Firstly, I pay my tributes to my guru and mentor, Nirmala Deshpande ji, who passed away in 2018. She was an ocean of inspiration for everyone, and I'm the first to enjoy that. In 75, when I passed my IAS, I didn't go for my service. She motivated me to take up journalism in London. I passed my journalism there, and I worked in BBC and returned to India. And she dragged me into Gandhism, and she made me to work. Coming to the point, in space technology, in missile technology, அங்கே எல்லாமே உங்கள் மாதிரி பசங்களை தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெருமை ஃபார் ஸ்கில் ட்ரைனிங். பெங்களூரில் ஒருத்தரும் பையன் கவர்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு டிராக்டர் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ஸ்டேஷன் பண்ணிட்டு இஸ் a billionaire today. He has given 800 jobs across the state. அந்த மாதிரி உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். இதுதான் நான் பண்ண போகிறேன், ஐ டோன்ட் கிவ் அப், அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். டீச்சிங்கில் வந்து there will be discrepancies, but you take training very seriously. You have to be a proud, not a mechanic, you will be owner of an industry today or tomorrow. I wish you all the luck. Thank you. Thank you, Vijay ji, for giving tips for victories. Now over to our senior Gandhian and president to bless us. செல்வி நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களுடைய நினைவு நாள். நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களை பற்றி இங்கே உள்ள ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரிந்த வாய்ப்பு இல்லை. நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். அனைத்து இந்திய ஹரிஜன சேவை சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அனைத்து இந்திய காந்திய நிர்மாண நிறுவனங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தார். ஆசிய அளவிலே அமைதிக்கான நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அவர் எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய முத்திரையை படித்தார். அதுதான் வாழ்க்கை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நாம் வாழ்கிறோம் என்றால் வாழ்வதிலே இந்த உலகத்திற்கு ஒரு முத்திரையை பதித்து விட்டு செல்ல வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதிலே ஏதாவது ஒன்றை, மற்றவர்கள் செய்யாத ஒன்றை, சாதிக்காத ஒன்றை சாதித்து மக்களுக்கு நல்லறிவை புகட்டி இருக்க வேண்டும். அப்படி புகட்டியவர் நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள். நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள்
நாக்பூரை சேர்ந்தவர். எம்காம் படித்தவர். அவருடைய அப்பா ஹச்ஒய் தேஷ்பாண்டே என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அப்பொழுது காங்கிரஸால் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. மிகப்பெரிய தலைவரான ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். அவரை கேள்வி கேட்பதற்கு ஆளே இருக்காது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் கேட்பதே இல்லை என்று ஜவஹர்லால் நேருவே மிகவும் வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டு ஒரு முறை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியாவில் இது என்ன நேரு இப்படியெல்லாம் செய்கிறார், நினைத்தபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இது என்ன டெமோக்ரஸியா என்று கேட்டு ஒரு கட்டுரை எழுதி இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லிக்கு அனுப்பிவிட்டார். ஒரு புனைப்பெயரில் எழுதிவிட்டார். அதை படித்தவுடன் நேரு மேல் இருந்த அன்பின் காரணமாக பல வாசகர்கள் அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியாவினுடைய ஆஃபீஸுக்கு சென்று பலவற்றை உடைத்து எரிந்து விட்டார்கள். நீ எப்படி நேருவை பற்றி இப்படி எழுத முடியும், ஏன் இப்படி எழுதுகிறாய், அதை எப்படி நிறுத்துவது என்றே அந்த இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா பத்திரிகை அலுவலகத்திற்கு அந்த ஆசிரியருக்கு அந்த உரிமையாளருக்கு ஒன்றும் தெரியவில்லை. நல்ல வேளையாக நேரு இன்னொரு கட்டுரை எழுதி அங்கே அனுப்பினார். அந்த கட்டுரை எழுதியவனே நான் தான் எழுதினேன். ஏனென்றால் எல்லோரும் ஏதோ நேரு சொல்லிவிட்டால் செய்துவிட்டால் அதெல்லாம் சரியென்று இருக்கக்கூடாது. ஜனநாயகத்திலே பல்வேறு கருத்துக்களுக்கும் இடம் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்க வேண்டும், எப்படி என்று கேட்க வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதி நான் தான் அதை எழுதினேன். ஏனென்றால் மக்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தார். அப்புறம்தான் அந்த அலுவலகம் தப்பித்தது. அவ்வளவு மக்களிடத்திலே, பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே அவர்பால் அவ்வளவு நம்பிக்கையும் நல்ல உறவும் இருந்தது. அந்த காலத்தில் பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்பவர்கள் 2 பேர் தான். ஒருவர் ஜவஹர்லால் நேருவின் மருமகனான இந்திரா காந்தி அவர்களுடைய கணவரான அவருடைய பேர் ஒரு பார்சி. அவரும் இந்திரா காந்தியும் ஒருவருக்கொருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர் கேள்வி கேட்பார், கண்டபடியாக கேள்வி கேட்பார், வரிசையாக கேட்டுக்கொண்டே இருப்பார். மற்றவர்களுக்கெல்லாம் எரிச்சலாக கூட இருக்கும். உடனே மாமனாரை இப்படி போட்டு கேள்வி கேட்டுருக்காரு. எல்லாம் கேள்வி கேட்டுவிட்டு அவர் இவருடைய காரிலேயே ஏறி வந்து நேரு அவர்களுடைய வீட்டிலே மத்தியானம் சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பாராளுமன்றம் போவார். அந்த காலத்தில் எப்படி உறவு முறை இருந்தது என்பதற்காக சொல்லுவார். அந்த மருமகன் பெயர் ஃபெரோஸ் காந்தி. இன்னொருவர் கேள்வி கேட்பவர் நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களுடைய தந்தையார் ஹச்ஒய் தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டே அவர்கள் எந்த கட்சியிலும் சேராமல் மக்களுக்காக கேள்வி கேட்பவர். அவருக்கு ஓரளவு இடதுசாரி எண்ணம் இருந்தாலும் கூட கட்சியிலே சேர்ந்து அப்படியெல்லாம் ஒன்றும் வரவில்லை. அவர் ஒரு இண்டிபெண்டாகத்தான் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தார். நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களுடைய அம்மா, அவர் ஒரு ராஜாவினுடைய மகள். அந்த காலத்தில் 600 சமஸ்தானங்கள் இருந்தன அல்லவா, 600க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. அதில் ஒரு சமஸ்தானம் மத்திய பிரதேசத்தில், அந்த சமஸ்தானத்தினுடைய அரசனுடைய மகள். ஆக தேஷ்பாண்டேயும் அவருடைய மனைவியும் மிகச்சிறந்த பெரியவர்கள். அந்த காலத்திலேயே நன்றாக படித்து அரசியல் தெரிந்து எல்லாம். இவர்களுக்கு ஒரே மகள், அவர்தான் நிர்மலா.
தேஷ்பாண்டே அவர்கள் நாக்பூருக்கு பக்கத்தில் இருந்த வினோபாவினுடைய ஆசிரமத்திற்கு அடிக்கடி செல்வார். வினோபாவும் தேஷ்பாண்டேயும் மிக நெருங்கிய நண்பர்கள். இவருடைய தத்துவமும் அவருடைய தத்துவமும் ஒத்துப்போகும். எனவே அவருடைய தேஷ்பாண்டே ஒரு முறை என்ன செய்தார், இந்த அம்மாவிடம், நீ பெரிய எம்காமெல்லாம் படிச்சிருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் இந்த நாட்டில் செல்லாது. நீ சேவை செய்ய வேண்டும் என்றால் மிக சாதாரண ஆளாக நீ இருக்க வேண்டும். அதற்காக நீ வினோபாவுடைய ஆசிரமத்துக்கு சென்று நீ பயிற்சி பெறுவாயாக என்று சொல்லிவிட்டார். வினோபா ஒரு பெண்களுக்கான தனி ஒரு ஆசிரமம் அமைத்திருந்தார் பவுனார் என்ற இடத்தில். அங்கே போய் 2 ஆண்டுகள் வேலை பார்த்தார், பயிற்சி பெற்றார், நல்ல சிறந்த பயிற்சி பெற்றவராக ஆனார். வினோபாவுக்கு நெருங்கியவரானார், வினோபாவினுடைய செயலாளராகவே ஆனார். வினோபாவுக்கும் இந்திரா காந்திக்கும் இடையே கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இவரைத்தான் அனுப்பினார். அப்புறம் ஒரு முறை சொன்னார், நீ அந்த அம்மாவினுடைய செயலாளராக போய்விடு என்று சொன்னார். அப்படித்தான் நிர்மலா தேஷ்பாண்டேக்கும் இந்திரா காந்திக்கும் உறவு ஏற்பட்டது. இவர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது என்று சொல்லி கோர்ட்டு சொல்லிவிட்டார். அவர் ரோட்டுக்குத்தான் வர வேண்டியதாயிற்று. அவருக்கென்று ஒரு பங்களா எதுவும் இல்லை. எனவே அவர் நடு ரோட்டில் நின்ற பொழுது அவர் கூட நின்ற அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்த நபர் ஒருவர் தான், அவர்தான் நிர்மலா தேஷ்பாண்டே. நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள் அவருடைய தந்தை தாய் அவர்களுடைய எண்ணத்தின்படி இந்த சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து அவர் சமுதாய சேவை செய்வதற்காக ஆனார். சமுதாய சேவை செய்து கொண்டிருந்தார். எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை வினோபாவிடம் கற்றுக்கொண்டார். நாட்கள் சென்றன. இந்திரா காந்தி அவர்களுடைய பராமரிப்பில் என்று கூட சொல்லலாம். அவரோடு இருந்தார், அவருக்கு செயலாளராக இருந்தார். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு முறை அனைத்து இந்திய ஹரிஜன சேவா சங்கம் என்பது காந்தியடிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் யார்டே என்ற ஒரு பேராசிரியர் தலைவராக இருந்தார். அவர் என்ன சொன்னார், கூட்டத்திலே சொன்னார், இந்த ஹரிஜன சேவை சங்கத்திற்கு இனிமேல் நாடு விடுதலை அடைந்த பிறகு மக்களிடமிருந்து பணம் வசூலிக்க முடியாது. எனவே அரசாங்கத்திடமிருந்து தான் பணம் வாங்க வேண்டும். அதற்கு எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்றால், என்னை போல் இருப்பவர்கள் வெறும் பேராசிரியர்கள் நாயக்கில்லை. எனவே இந்திரா காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிர்மலா தேஷ்பாண்டே அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு முறை அவரை அழைத்து வந்து உறுப்பினர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்தார். அப்புறம் இவர் தலைவரானார். தலைவரான பெண் இவர் எவ்வளவு இந்த சமுதாய சேவையை உயர்த்தி கொண்டே போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்தி கொண்டே போனார். ஏதோ விடுதலை அடைந்த பின் இதற்கு தேவையே இல்லை என்று சொல்லுகிற நிலையை மாற்றி இதன் மூலமாக என்னென்னலாம் செய்யலாம் என்று யோசித்து பல வகைகளிலே இந்த ஹரிஜன சேவா சங்கத்தினுடைய வேலையை விரிவுபடுத்தினார். அதை சர்வதேச அளவிலே கொண்டு போவதற்கும் ஏற்பாடு செய்தார். அவர் இந்திய அரசிற்கு வேண்டியவராக இருந்த காரணத்தினால் எளிதாக எல்லா அரசாங்கங்களுடனும் பேசுவதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, அங்குள்ள பெருந்தலைவர்களுடன் பேசுவதற்கு தகுந்தவராக இருந்தார். அதனால் அவர் பல நாடுகளுடைய தொடர்பு கொண்டு இந்த சேவையை, அதாவது ஹியூமன் பிரதர்ஹுட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சர்வதேச
சகோதரத்துவம் அதனை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்வார். பல்வேறு வகைகளிலே அவர் வேலை செய்வார். பத்திரிகைகள் நடத்தினார். அந்த பத்திரிகை மிக பிரமாதமாக இருந்தது. அப்படியே இருந்து கொண்டிருந்தார். ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எல்லோரும் பங்கு கொள்கிற மாதிரி, குறிப்பாக இளைஞர்கள் எல்லோரும் பங்கு கொள்கிற மாதிரி இந்த சகோதரத்துவத்தை பரப்புவதற்கு நல்ல கான்ட்ராக்ட் பீப்புள்ஸ் கான்ட்ராக்ட் வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அதிகமான நபர்களிடம் இந்த சமத்துவத்துக்கான அறிவிப்பை அறிவித்து இந்த சர்வதேச மக்கள் அனைவரும் சகோதரர்களாக வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொருவரிடமும் ஒரு உறுதிமொழி பெறுவது என்று சொன்னார். எல்லோரிடத்திலும் உறுதிமொழி வாங்குங்கள் என்று சொன்னார். அதற்காக ஏற்பாடு செய்தோம். இங்கே சென்னையிலே சகோதரர் மாலினி அவர்களும் அதில் பங்கு கொண்டார்கள். அதில் நிறைய பணம் தேவைப்பட்டது. உறுதிமொழி அடிப்பதென்றால் லட்சக்கணக்கான உறுதிமொழிகள் வேண்டும். அதற்கு எப்படி பணம் சேகரிப்பது என்று தெரியாமல் இருந்தபோது அவருடைய முக பாவனை, அவர் என்ன வேண்டுகிறார் என்பது எதிர்பார்ப்போடு இருப்பவருக்கு தெரியும். அப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி வளர்ந்தார். அவர் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு ரயிலிலே வந்து கொண்டிருந்தார். இன்னொரு நபர் சிவகாசிக்கு போய்விட்டு அந்த வண்டியிலேயே வந்து கொண்டிருந்தார். இவர் சமூக சேவகர் என்ற முறையில் இவருக்கு ஒரு பாஸ் இருந்தது, ரயில்வே பாஸ். எனவே அவர் எப்படி போவதற்கு வசதியாயிற்று. அந்த நபர் பேசிக்கொண்டே வருகிற போது என்ன விசேஷம், இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி நிறைய அச்சடிக்க வேண்டி இருக்கிறது, அது லட்சக்கணக்கான ரூபாய் தேவைப்படுகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். அப்படியா, இது நல்ல காரியமாயிற்று, நீங்கள் அதுதான் அதுக்கான எல்லா பில்ஸையும் எனக்கு அனுப்பி விடுங்கள், நான் அவர்களுக்கு ரூபாய் அனுப்பி விடுகிறேன் என்று சொன்னார். அவரே எதிர்பாராத ஒன்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தோமானால் அதற்கான உதவி உலகத்தில் எங்கிருந்தாலும் வந்தே தீரும். இங்கே பணத்திற்காக நாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணம் நம்மிடம் இல்லையே என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அப்படி உடனே சிவகாசியிலிருந்து மதுரைக்கு பண்டில் பண்டிலாக நிறைய அந்த நாம் எதையெல்லாம் அச்சடிக்க வேண்டும் நினைத்தோமோ அதையெல்லாம் வந்து சேர்ந்தது. இப்படி அவர் கையிலே பணம் இல்லாவிட்டாலும் கூட கருத்திலே லட்சியம் இருந்த காரணத்தால், அந்த லட்சியம் நிறைவேற வேண்டும் என்ற உறுதி இருந்த காரணத்தால் அவர் நினைத்ததெல்லாம் நடந்தது. அவர் ஆசிய அளவிலே உலகத்தில் ஆசியாவிலே இருக்கிற பல்வேறு நாடுகளோடு தொடர்பு கொண்டு அந்த எம்பசிகளுக்கு நாம் சென்று தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு ஆசிய அளவிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். அதற்காக பல்வேறு இடங்களிலே மாநாடுகள் கூட்டினார். அவர் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களுக்கு இன்று நாம் அவருடைய நினைவு நாடுகள் இங்கே கூடியிருப்பது ஒரு பெரிய விசேஷம். நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை சாதாரண வார்த்தையை சொல்வதென்றால் வணங்க வேண்டும். அவர்கள் சொந்தமாக எந்த இதையும் விரும்பாமல், தனக்காக ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல், தன்னுடைய குருவான வினோபா போலவே எல்லோருக்கும் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அது வெறும் இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லா உலக நாடுகளிலும் இருப்பவர்கள் அந்த அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்று பாகிஸ்தான் என்ன, பங்களாதேஷ் என்ன, ரஷ்யா என்ன,
எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு அதற்கு மாணவர்களுக்கு துணை செய்வதற்காக ரஷ்யாவிலிருந்து ஒரு காலத்தில் நிறைய மாணவர்களை அங்கு சேர்த்தார்கள் பல்கலைக்கழகத்தில். அது ஒன்றும் பணங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவர்களே எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு பட்டம் வாங்கி கொடுத்து அனுப்பினார்கள். அப்படி போகும்போது இவர்களுக்கு இருந்த தொடர்பின் காரணமாக ஒவ்வொரு மாகாணத்திலும் 4 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அந்த மாணவர்களை இங்கே இருக்கிற ரஷ்ய தூதர் பார்த்து யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்தார். இந்தியாவிலே பல மாகாணங்களிலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பலரும் இந்த ரஷ்ய தூதரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் 4 பேர்கள் சென்றார்கள். என்ஜினியரிங் கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் சேர்ந்தார். அதிலே சேர்ந்து படித்து வந்தவர்கள் இங்கே இன்னமும் இருக்கிறார்கள். டாக்டர்களாக இருக்கிறார்கள், என்ஜினியர்களாக இருக்கிறார்கள். எனவே நிர்மலா தேஷ்பாண்டே அவர்களுடைய முயற்சியால் டாக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் இங்கே ஆக முடியாதவர்கள் பலரும் ஆனார்கள். இன்றும் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் பல்வேறு துறைகளிலும் வேலை செய்வார்கள். எனக்கு இந்த அறிஞர் சேவை சங்கத்தின் தலைவராக இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னால் நேரம் அதிகமாகிவிடும். அவர்கள் செய்ததை இது அது என்று சொல்ல முடியாது. மிக அதிகமாக அவருக்கு பற்று இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அப்படியே 100%, 200% பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்றால் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேவையானவற்றை அவரை நாமினேட் செய்த அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக அவர்கள் பேசினார்கள். அந்த அமைச்சருக்கு அறிவுரை கூறினார்கள். அப்படி அவர் வாழ்ந்தார். அது ஒரு முன்மாதிரியான ஒரு சேவகருக்கு, சமூக சேவகர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கினார். எனவே அவர்களை இன்று வணங்குவோம். அவர்களுடைய வாழ்விலே இருந்து நாம் கற்ற இவற்றை நாம் நம்முடைய வாழ்விலே கைக்கொள்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி.